சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக மழை தொடர்கிறது. அண்ணா சாலை, கிண்டி, பல்லாவரம், வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு பெய்து வரும் மழையால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை வடபெரும்பாக்கத்தில் சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வடபெரும்பாக்கம் மாதவரம் சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரில் வாகனங்கள் சிக்கியது. தொடர் கனமழையால் சென்னை மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதியில் 3 தரைப்பாலங்கள் மூழ்கியுள்ளது. அடையாளம்பட்டு, நொலம்பூர், கோயம்பேடு, பாடிக்குப்பம் தரைப்பாலத்தில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. மகாதீபம் ஏற்றப்படும் அண்ணாமலையார் மலை உச்சிக்கு நெய் கொண்டு செல்லப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரம். 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில் இன்று மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இன்று மாலை 4 மணி முதல் தந்தி டிவியில் நேரடி ஒளிபரப்பில் காணலாம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து 201 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வாடகைக்கு குடியேறுவோர் இனி 2 மாத வாடகையை முன்பணமாக கொடுத்தால் போதுமானது. தமிழ்நாடு அரசின் வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 விரைவில் அமலுக்கு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் அரசில் முழுவதுமாக சார்ஜ் எடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அறிமுக விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சஞ்சார் சாத்தி ஆப் மூலம் எந்தவிதமான உளவு வேலையும் நடைபெறாது என மக்களவையில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கமளித்துள்ளார். சஞ்சார் சாத்தி ஆப் ஆக்டிவேட் செய்தால் மட்டுமே இயங்கும் எனவும் இதன் மூலம் 20 லட்சம் செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அண்மையில் நடைமுறைப்படுத்திய 4 தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். டிட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதம். மத்திய குழுவை தமிழ்நாடு அனுப்ப நாடாளுமன்றத்தில் அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளில் வடிகால் பணிகள் முடிக்கப்படவில்லை எனவும் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் நேற்று புகார் மனுக்களை பெற்ற நிலையில் சம்பவம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். ஈரோடு அன்னை சத்யா நகரில் மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்த நிலையில் விசாரணை. ஓசூர் மாருதி நகர் பகுதியில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பைக்கில் சென்ற ஹரிஷ் என்பவரை வழிமறித்து கொலை செய்த கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
குட் பேட் அகலி படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பாடல்களை உருமாற்றம் செய்வதை தடுக்க இளையராஜாவுக்கு உரிமை உள்ளதாகவும் கூறி தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா மற்றும் சீனாவுடனான ஒத்துழைப்பை தரமான முறையில் புதிய நிலைக்கு உயர்த்துவதே ரஷ்யாவின் நோக்கம் என அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். புதின் நாளை இந்தியா வருகை தர உள்ள நிலையில் மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 474ஆக அதிகரித்துள்ளது. 356 பேர் மாயமான நிலையில் ரெட்வா புயலால் இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாயாக சரிந்துள்ளது. சென்னை மதுரையில் நடைபெற்று வரும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை. சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பெல்ஜியம் பல பரீட்சை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.